ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு தரகரும் ஒரு பொண்ணோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஏன்பா தரகரே, இது என்னையா இது? மாப்பிள்ளைக்கு பின்னந்தலையில் இவ்வளோ பெரிய வழுக்க இருக்குது, இதை நீ சொல்லவே இல்லையே. ஏன் சார் சொல்லலை? மாப்பிள்ளை பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவர்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே. 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறானுங்க. படுத்த படுக்கையாக இருந்த என் தாத்தா நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாருடா. நின்னே தீர்வேன்னு அடம் பிடிச்சாரு. ஆனாலும் எங்கள் அப்பா தான் ஒத்துக்கவே இல்லை. அவர் நிற்கிறதுல உங்கள் அப்பாவுக்கு என்ன கஷ்டம்? தாத்தா நிற்கிறேன்னு சொன்னது தேர்தலில். ஒரு ஸ்கூல் பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். இன்ஸ்பெக்டர் சார், எங்கள் டீச்சர் மேலே சைபர் கிரைம் சட்டப்படி கேஸ் போடணும் சார். அப்படியா? என்ன பண்ணாங்க? எதுக்கு உங்கள் டீச்சர் மேலே சைபர் கிரைம் ஆக்ட் படி கேஸ் போட சொல்கிறீங்க? சார், அவங்க மேக்ஸ் எக்ஸாமில் எங்களுக்கெல்லாம் சைபர் மார்க் போட்டுட்டாங்க சார். என்னங்க வாங்க, சமையல் முடிச்சிட்டேன், வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படிங்க இருக்குது? சாம்பார் சாதம் ரொம்ப பிரமாதமா, சூப்பராக இருக்குது. யோ, நான் சமைச்சது மேகி நூடுல்ஸு, இதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு ஆஃபீஸில் 2 ஃப்ரெண்ட்ஸு கார் ஓட்ட கற்றுக்கிறதா சொன்னீங்களே சார், கற்றுக்கிட்டிங்களா? இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எந்த அளவு கற்றுக்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு ஹாரன் எப்படி அடிக்கிறதுன்னு மட்டும் கற்றுக்கிட்டேன். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. ரமா, வர வர இந்த நியூஸ் பேப்பர் விலை ஏறிக்கிட்டே போகுதுடி. நம்ம வீட்டில் தானே எந்த நியூஸ் பேப்பரும் வாங்கிறது இல்லையே, அப்புறம் உங்களுக்கு ஏன் கவலை? ஏறினான்ன இறங்கினான்ன. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே கஞ்சன். இப்படி விலை ஏறிட்டே போனால் பேப்பர் வாங்கிறதையே நிறுத்தினாலும் நிறுத்தி விடுவான். அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு நீங்களே சிரித்து கொண்டால் ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் மனைவி செய்த தவறுகளுக்கு சிரித்தால் உங்கள் ஆயுள் குறையும். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.